பரப்புரையில உங்களுடைய முதன்மையான எதிரி அரசியல் ரீதியாக உங்களுக்கு களத்துல இன்னைக்கு யாரை நீங்க உங்களுடைய முதன்மையான எதிரியா பார்க்கறீங்க? நான் யாரையும் எதிரியா பார்க்கறது இல்லை, எல்லாரையும் நண்பர்களாக தான் பார்க்குறேன். எதிரிகளாம் இதுவரை பார்த்தது இல்லை. அதான் என்னுடைய சுபாவம். உங்க ஆட்சியில 5 ஆண்டு கால ஆட்சியில அதிக முக்கியத்துவம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது கல்விக்கும் பெண்கள் நலத்திட்டங்களுக்கும். நிகழ்ச்சிகள்லையும் கல்வி பற்றி அதிகமா பேசுறீங்க. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கல்விக்கு? பிறந்தவர் காமராஜர் கல்வி பந்தன்னு சொல்லுவாங்க அவரை. அது மாதிரி தலைவர் கலைஞர் கல்லூரி கல்வி உயர்த்தினாரு. அது மனசுல இருந்தது. ஏன்னா கல்வி கிடைச்சிச்சுன்னா அவன் எப்படி இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை சமாளிச்சிருவான். அதனால அவன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த பசங்களை கூட பிள்ளைங்களை கூட அவங்களுக்கு காலை உணவு திட்டம், காமராஜர் எப்படி மதிய உணவு திட்டம் ஆரம்பித்தாரோ, எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு மாற்றி பண்ணாரோ, கலைஞர் முட்டையோட கிளம்பு சத்துணவு கொடுத்தாரோ, அதில் பெரிய எஃபெக்ட் இருந்துச்சு. அது யாராலையும் மாற்ற முடியல. வர்றவங்க பூரா டெவலப் பண்ண முடியுது. அதை திங்க் பண்ணேன். ஒரு நாள் கலைஞர் கருணாநிதி நகரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தப்போ 2 பிள்ளைங்க சோர்வா அப்படியே இருந்தாங்க. கிட்ட போய் கேட்டேன், இப்போ சோர்வா இருக்கேன், சாப்பிட்றீங்கல்ல? ஆமாம், நான் கேட்டேன். ஷாக்கா போயிடுச்சு எனக்கு. ஏன் சாப்பிட்றீங்கல்ல? ஏம்மா வேலைக்கு போயிட்டாங்க, கூலி வேலை செய்கிறாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பையன். அப்போ தான் மனசில் பட்டுச்சு. உடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு இது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன். ஒர்க் அவுட் பண்ணி சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸும் அதிகமாகுது, சேர்க்கையும் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் மனசில் பற்றி சொல்கிறேன்.